Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான மரவள்ளி கிழங்கு புட்டு தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் செய்யலாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வந்து புட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள தோல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இப்படி கீறினாலே உங்களுக்கு அந்த தோலெலாம் எடுக்க ஈஸியாக வந்துடும். நெல் பண்ணிவிட்டு இதோட தோல்லாம் வந்து இப்படி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதோட தோல்லாம் வந்து நல்லாவே எடுத்துட்டு ஒரு தடவை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்லா துருவி இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து குழாய், அதாவது புட்டு செய்யக்கூடிய இந்த குழாய் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி நமக்கு அச்சு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே வந்து போட்டுருங்க. இப்படி போட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து சில பேர் வந்து லேயராக கூட பண்ணலாம். நான் வந்து கீழே அடியில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க. தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம துருவுன இந்த கிழங்கை வந்து எடுத்து போட்டுருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே போட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ கூட நடுவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய் பூவை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுருங்க ஃபுல்லாக. அது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இதாகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி நம்மளுடைய புட்டோடைய அந்த கீழ்ப்பகுதியாக வச்சுருக்கேங்க. இது என்ன பண்ணுறோம்னா அதாவது பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து 2-3 தடவை செய்யணும்னா தண்ணி வந்து இந்த வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ஒரே தடவையில் செஞ்சு பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பாதி அளவுக்கு இதோட குறைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம இதை வச்சிடலாங்க. இப்படி உள்ளே வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு மூடி போட்டு இது ஃபுல்லாகவே மேலே வந்து அப்படியே மூடிடுங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரி மூடிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் இதை வந்து எடுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க, காட்டன் துணி வச்சுட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்படி மேல் மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடியில் ஏதாவது ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஏதாவது ஒரு கத்தியை வச்சோ கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அது அப்படியே நல்லா கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், ஒரு அருமையான நமக்கு வந்து சூப்பரான ஒரு மரவள்ளி கிழங்கு புட்டு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.